திங்கட்கிழமை நைட்டு டின்னருக்கு இட்லி தோசை மாவு எதுவும் வீட்டில் இல்லை. அதனால் ராகி சேமியா இருந்தது. வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. செய்யணும்னு நினைக்கிறது, ஆனால் மறந்துடுவேன். அதனால் இன்றைக்கி ஈவினிங்கே எடுத்து வெளியில் வச்சுட்டேன். ராகி சேமியா செய்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருவேன். அதுக்கப்புறம் எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துருவேன். எப்போவுமே ராகி சேமியா பண்ணுறப்போ ஸ்வீட் காரம் ரெண்டுமே பண்ணிடுறது. ஏதாச்சும் ஒன்று மட்டும் பண்ணோன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோக்கா பிடிக்காது 2 பேருக்குமே. அதனால் ரெண்டுமே பண்ணிடுறது. சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக எடுத்து ஸ்வீட் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸ்வீட் ரெடி பண்ணுறதுக்கு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தேங்காய் துருவல் அப்புறம் நாட்டு சக்கரை சேர்த்தா அவ்வளோதான். ஸ்வீட் சேமியா செஞ்சது போக பேலன்ஸ் இருந்ததை காரம் பண்ணியாச்சு. காரம் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, வத்தல் போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் சேமியாவும் போட்டு கிண்டிட்டோன்னா ரெடி ஆகிடும். இது செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இன்றைக்கி கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பும் போடுறதுக்கு மறந்துட்டேன். போட்டிருந்தா இன்னும் டேஸ்ட்டாக இருந்திருக்கும். தாளித்த சேமியாவுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றது எங்களுக்கு பிடிக்கும். அதனால் தேங்காய் சட்னி ரெடி பண்ணியாச்சு.